வணக்கம், வெல்கம் டு சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாராஸ் கிச்சனில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இன்றைக்கி காரசாரமாக ஒரு ரசம் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு தாளிப்பு வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம், பட்டை மிளகாய், நான் பூண்டு வந்து தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நான் ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். பெருங்காயத்தூள், ரசத்துக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம மிளகாய் சாந்து ஆட் பண்ண போகிறோம். சம்பாலுக்கு அரைச்ச மிளகாய் சாந்து தான் இது. போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்குவோம். நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நான் வந்து பாபாஸோட ரசப்பொடி ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி வாங்கி டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ரசம் வைக்க போகிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் அந்த சாந்தை வந்து வேக வச்சிடலாம். ஏன்னா ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஆரம்பத்துலேயே வந்து இந்த சாந்தெல்லாம் கொஞ்சம் கொதிக்க வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சிடலாம். கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி ஊற்றிடலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதிக்கு வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன செய்வோம்னாக்கா, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஒரு கொதி வந்துடும். ஒரு கொதி வந்ததோட நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளவுதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காரமான ஒரு ரசம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.